இது கீழே தூக்கி வீசியிருப்பாங்க. ஸோ 2 சம்பவமே அன்னைக்கு நைட் ஒரே டயத்தில் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வருஷங்கள் கழிச்சு காட்டுறாங்க. ஒரு பையன் தன்னோட பாட்டிக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணி விட்டுக்கிட்டு இருப்பான். அந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சீனில் காரில் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் இல்லையா, அந்த ஆக்சிடென்ட்ல அம்மா அப்பா இறந்து போயிருப்பாங்க. ஆனால் அந்த குட்டி பையன் மட்டும் உயிரோட இருந்திருப்பான். அவன் தான் நம்மளோட ஹீரோ. அம்மா அப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த பையன் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி கூட தான் வளர்ந்துக்கிட்டு இருப்பான். அதுலேயும் பாட்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக மென்டலி டிஸ்டர்ப்டு பர்சன், அதாவது கொஞ்சம் சைல்டிஷாக நடந்துப்பாங்க. பாட்டிக்கு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணி அவங்கள ரெடி பண்ணதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பான். அந்த ஆக்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு பயங்கரமா அவனோட காலில் அடிபட்டிருக்கும். அதனால அவனால ஸ்ட்ரைட்டா நடக்க முடியாது. அவனுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. தாத்தா பாட்டிக்கு அடுத்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அவனுக்கு எல்லாமே. அவனை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. எந்த ஒரு இடத்துலயுமே அவனோட மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. இப்போ 3 பேருமே ஜாலியா சிரிச்சு பேசிட்டே ஸ்கூல் போயிட்டு இருப்பாங்க. போற வழியில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா பக்கம் போவாங்க. அந்த ஏரியாவோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு லேடி நின்று அந்த வழியா போறவங்கள்ட்ட எல்லாம் ஃபிளையர் மாதிரி ஏதோ கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்த உடனே நில்லுங்க, அதை போய் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி போய் வாங்கி பார்ப்பாங்க. அது ஒரு மிஸ்ஸிங் போஸ்டரா இருக்கும். அந்த போஸ்டர்ல 2 பேர் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி போட்டோவோட இருக்கும்.